இந்த வீடியோவில் C++ ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து வவலா இல்லை கான்சோனன்ட்டாட்டு செக் பண்ணணும். இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்துருப்போம். அதில் வந்து இஃப்எல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம இஃப்எல்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. சுவிட்ச் கேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணி அந்த கேரக்டர் வந்து வவலா இல்லை கான்சோனன்ட்டாட்டு செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் இன்க்ளூட் iostream.h என்ற ஹெடர் ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த iostream.hல தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ostream istream கிளாஸ் இருக்குது. ஸோ ostreamல cout ஆப்ஜெக்ட் இருக்குது, istreamல cin ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஹெடர் ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து conio.h என்ற ஹெடர் ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் இந்த கிளேஸ்கின் getch என்ற மெத்தடெல்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். நம்மளோட எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த நான் ஏதோ ரிட்டர்ன் பண்ண போது கிடையாது. ஸோ வாய்டுன்னு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் நம்ம இன்புட்டாக வாங்குகிற அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணணும், வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ கேட் டைப் ch என்ற வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் மெத்தட். ஒன்ஸ் நம்ம அவுட்புட் பார்த்துக்கப்புறமா அவுட்புட்டை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா cout object insertion operator enter a character வாங்கிறதுக்கு cin object ch என்ற வேரியபிள் வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம கொடுத்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ch என்ற வேரியபிள்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து vowel underscore or underscore consonant அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ch என்ற வேரியபிள் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக getch என்ற மெத்தட் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து விசிபிளாக இருக்கிறதுக்காக ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக getch என்ற மெத்தட் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து void. ஸோ நான் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போது கிடையாது. ஸோ வாய்டுன்னு கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்திங்கன்னா vowel underscore or underscore consonant. ஸோ கேரக்டர் டைப் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ch என்ற வேரியபிள் வந்து கொடுக்குறேன். இப்போ என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சுவிட்ச் கீவேர்ட் ch என்ற வேரியபிள் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஸு. ஸோ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஸ்மால் ஏஆ இருந்துச்சுன்னா, ஸோ ஒன்றுத்துக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா cout வந்து எழுதி நிற்க முடியாது. ஸோ மொத்தமாக எல்லோரும் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். கேஸ் அப்பர் கேஸில் ஏ, நெக்ஸ்ட் வந்து கேஸ் லோயர் கேஸில் பி, நெக்ஸ்ட் கேஸ் அப்பர் கேஸில் பி, சாரி ஏஇஐஓயு அதுதான் அந்த vowels. ஓகே, ஸோ vowels வந்து பார்த்திங்கன்னா ஏஇஐஓயு அதை அந்த கேரக்டர் தவிர்த்து ரிமைனிங் கேரக்டர்ஸ் எல்லாமே கான்சோனன்ட். ஸோ ஏஇ போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏஇஐ ஸ்மால் ஐ, கேஸ் அப்பர் கேஸில் ஐ, கேஸ் ஓ ஸ்மால் கேஸில் ஓ, அப்பர் கேஸில் ஓ, லோயர் கேஸில் யூ, அப்பர் கேஸில் யூ, ஏஇஐஓயு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கேஸில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு coutல ch is vowel பிரேக் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அப்படி எதுவுமே இல்லைன்னா டிஃபால்ட்டாக என்ன டிஸ்பிளே ஆகணும்னா cout consonant டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஏன்னு என்டர் பண்ணுறேன், ஏ இஸ் vowel, எஃப் என்டர் பண்ணுறேன், எஃப் இஸ் consonant. ஓகே, ஸோ
AEIOU. அது தவிர்த்து மற்றது எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கன்சோனண்ட்டில் வந்துடும். ஸோ ஏஇ கொடுக்குறேன், இஎஸ் வவல். ஐ கொடுக்குறேன், ஐஎஸ் வவல். ஓ கொடுக்குறேன், ஓஎஸ் வவல். யூ கொடுக்குறேன், யூஎஸ் வவல். Z கொடுக்குறேன், Z வந்து பார்த்தீங்கன்னா கன்சோனண்ட். ஓகே,